இந்த தியானத்த நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். எப்பப்பலாம் உங்களுக்கு மனம் நிம்மதியா இருக்கணும்னு தோணுதோ, அப்போ இத நீங்க முயற்சித்து பார்க்கலாம். ரொம்ப சிக்கலான தியானம் கிடையாது. சில நிமிடங்களே போதும். இந்த படத்த கவனிங்க. அதுதான் தியானம். இந்த படத்துல இருக்கிற மாரி, நீங்க ஒரு அருவிக்கு கீழ இருக்கிற மாரி கற்பனை செய்யுங்க. இப்போ அது தண்ணீராலான அருவி, அதே சமயம் ஒளியாலும் ஆனது. தண்ணி மட்டும் வரல, தண்ணியோட சேர்ந்து பொன்னிறமான ஒளியும் வருதா கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த ஒளியோட நல்ல நறுமணங்களும் சேர்ந்து வருவதாக, கற்பூர வாசம், துளசி வாசம், சாம்பிராணி வாசம், சந்தன மணம், இப்படி ஏதோ ஒன்று, இல்லை எல்லாம் கலந்தது, ஏதோ பிடிச்ச வாசம் ஒன்று கற்பனை செஞ்சுக்கோங்க. தண்ணியோட குளிர்ச்சியை நீங்கள் உணர முடியும். இப்போ ஒளி உங்கள் மேலே விழுகுது, அது ஒரு வெளிச்சத்தையும் தரும், பிரகாசத்தையும் தரும். இப்போ மனமும் நீங்கள் உணர முடியும், முக்கால் அந்த மனத்தை நுகர முடியும். அப்போ தண்ணியோட சத்தம் அதையும் கேளுங்க, மென்மையாக விழுகுது, ரொம்ப வேகமாக விழுகாமல் மென்மையாக விழுகுது. ருசிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா தண்ணீருக்கு ருசி கிடையாது. ஆனால் தண்ணீரை விட அமிர்தம் வேறு எதுவுமே கிடையாது. தாகத்தில் தவிக்கும்போது நம்மளுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அதே போல் இது மேலே உங்கள் மேலே விழுந்துக்கிட்டு இருக்கு, உங்களை ஃபுல்லாக நிரப்புது. நீங்கள் அப்படியே மெல்ல அந்த தண்ணிக்கு நடுவில் இருக்கிற மாதிரி கற்பனை செய்யுங்க. அது விழுகும்போது உங்கள் உடம்புல இருக்கிற கவலைகள், வலிகள், இது எல்லாமே அந்த தண்ணியோடு சேர்ந்து போகிற மாதிரி கற்பனை செய்யுங்க. அப்படி தண்ணி உங்களை தூய்மையாக்கிக்கிட்டே வருது. நீங்கள் இதை நின்றுட்டு உக்காந்துட்டு எப்படி வேணாலும் செய்யலாம், சரி தவறு எதுவுமே கிடையாது. அமைதியாக இருக்கணும், அவ்வளோதான். அமைதியாக இருந்து நான் சொன்ன மாதிரி ஐம்புலன்களாலையும் அந்த தண்ணீரை நீங்கள் உணரணும். இது கற்பனை தான், ஆனால் கற்பனைக்கும் உணர்ச்சிகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. கனவும் அது கற்பனை தான், உண்மை கிடையாது. ஆனால் கனவுல நாம் ஒரு பயத்தை உணரும்போது நம்ம உடல்லையும் அதை உணர்வோம் இல்லையா? அதே போல் கற்பனையும் நம்ம உடலில் மாற்றங்களை ஏற்படுத்தும். அதனால் இது வெறுமனை கற்பனை தானேன்னு சொல்லி தவிர்த்திட வேண்டாம். இப்போ அந்த உணர்வுகளை கவனிங்க, உங்கள் உடலில் மனதில் எழும் அமைதியை கவனிங்க. அந்த அமைதி தான் தியான நிலை. அது சில நொடிகள் இருந்தால் கூட போதும். அது நம்ம ஆழ்மனம் கிரகிச்சிக்கிச்சுன்னா எப்போவுமே அது நம்ம கூட இருக்கும். ஐம்புலன்களாலே இதை நம்ம உணரணும். எந்த புலன்களை கொண்டும் நீங்கள் அப்போ அந்த நினைவை மீட்டு எடுக்க முடியும். நீங்கள் அருவிக்கடியில் இருக்கீங்க, ஒளி பொருந்திய தண்ணி மென்மையாக விழுந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் உடலில் அதோட குளிர்ச்சியை உணர்றீங்க. மூக்கின் மூலம் அந்த தண்ணியில் விருந்து வர வாசத்தை உணர முடியுது, அதன் சப்தத்தை உணர முடியுது. அது நிம்மதியாக இருக்குது, அமைதியாக இருக்குது, எந்த அவசரமும் இல்லை. எவ்வளோ நேரம் வேணாலும் அப்படியே இருக்கலாம். நீங்கள் இந்த தண்ணி நிற்கவே நிற்காது எப்போவுமே. நீங்கள் கற்பனை செய்யும்போது அது உடனே அது வெளிப்படும். உங்கள் மனசில் இருக்கிற அழுக்கு, கசடு, உடலில் இருக்கிற வலி, துக்கம் எல்லாத்தையும் அது அடிச்சிட்டு போயிடும். உங்களை முழுமையாக இது தூய்மை செய்யும். இந்த நிலையிலே எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம். பொறுமையாக உங்களுக்கு வேண்டிய போது வேண்டிய அளவுக்கு இந்த தண்ணீரில் நீங்கள் மூழ்கலாம். இது உங்களுக்கு மட்டுமேயான அருவி. அது தரும் அமைதி தான் முக்கியம், வேறு எதுவும் முக்கியம் இல்லை.
இந்த அமைதி கொஞ்ச நேரம் இருந்தாலும் போதும். இந்த அமைதியை உணர்கிற வரைக்கும் அப்படியே அமர்ந்துருங்க.